ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது ஒரு சில பேரை வந்து திருத்தவே முடியாது. அதில் வந்துட்டு நம்ம பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு சில பேரை கண்டிப்பாக சொல்லி ஆகலாம். அருண், சௌந்தர்யா அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். அதில் பார்த்தீங்கன்னா அருண் வந்துட்டு இன்றைக்கி தேவையில்லாமல் எவ்வளோ தூரம் பொங்கி விஜே விஷால் கூட இருந்தவர் தான், ஒரே டீம் தான். ஆனாலும் ஒரு விஷயத்தை வந்து திரும்ப திரும்ப சொல்லாதரான்னு சொன்னால் அதுக்கு அவர் பொங்குறாரு. ஏன்னா அங்கே அவர் தெரியணும், அப்போ தான் ப்ரொமோ வருவோன்னு அவருக்கு ஒரு தெரியும், ப்ரொமோ கண்டென்ட். சரி, இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா, அவர் விழும்போது ராணா விழும்போது அப்போ ஃபஸ்ட்டு பார்த்து ஒரு சில பேர் வந்து சொன்னாங்க, ஜெஃப்ரி சொன்னார், அன்ஷிதா சொன்னாங்க அவன் நடிக்கிறான்னு திரும்ப அதிகப்படியாக பேசுனது, அவர் இழிவுபடுத்தி அவன் வந்து நடிக்கிறான், நீங்கள் வேணால் கேமரா ரிவைண்ட் பண்ணி பாருங்கள் அப்படி இப்படி பேசுனது சௌந்தர்யா தான். இப்போ கடைசியில் ப்ரூவ் ஆகிடுச்சு. அங்கே வந்துட்டு அங்கே திரும்ப நிறைய பேர் வந்து சாரி கேட்குறாங்க. இவங்க எந்திரிச்சு சாரி கேட்காத விட்டுட்டு என்ன பண்ணாங்க, அங்கே வந்து திரும்ப திரும்ப நீ வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் தெரியப்படுத்தணும்னு வேணும்ட்டு பண்ணுற அந்த குத்தி காமிச்சு யார் இவங்க சொல்கிறாங்க, மேடம் வந்து எவ்வளோ விஷயங்கள் தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு எத்தனையோ விஷயங்கள் பாய்ஸ் எஸ்எஸ் கேர்ள்ஸ் இருக்கும்போது அங்கேருந்து இங்கே வந்துட்டு அந்த ரூல்ஸை மீறி வந்து அந்த தாவணி போட்டிருக்கும்போது உட்காந்த விஷயங்கள் எவ்வளோ பண்ணியிருக்காங்க. இவங்களாம் அந்த ப்ரொமோ கண்டென்ட்டுக்கு அவங்க பண்ணலையா? ஆனால் இவர் பண்ணது ரொம்ப பெருசாக ஹைலைட் பண்ணி பேசிட்டு கடைசியாக சாரி கேட்கறதுக்காக வராங்களாம். என்ன இது புரியல. ஆல்ரெடி ஒருத்தர் குத்து வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கான், அவனை போய் திரும்ப திரும்ப அந்த குத்து வாங்கின இடத்துல குத்துனா என்ன அர்த்தம்? சரி, அது முடிஞ்சது. அதுக்கப்புறம் நம்ம முத்துக்குமரன் மஞ்சரிலாம் வந்துட்டு அங்கே வந்துட்டு இதை பற்றி அடுத்து பேச வேண்டாம், முதல்ல இனிமேல் சண்டை ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா அங்கே வந்து ரியாக்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி அசிங்கமாக பேச வேண்டாம், கேவலமாக பேச வேண்டாம் மாதிரி முடிச்சு விட்டாங்க. இப்போ நைட்டு வந்து ரயான்கிட்ட வந்துட்டு சௌந்தர்யா பேசுகிறாங்க, ஒரு வேளை நான் சாரி கேட்கறதுக்காக தான் முயற்சி பண்ணேன் அப்படின்னு சொல்ல தான் வரப்போகிறேன்னு நினச்சா கேட்டாங்க. ஃபஸ்ட்டு ராணா ஓகேவான்னு கேட்கும்போது அவர் ஓகே தான், சில் தான், படுத்துட்டான் அப்படின்னும் போது இவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லைடா நல்லா யோசிச்சு பாறேன், அது அவன் செஞ்ச மிஸ்டேக்குன்றாங்க. நான் கேட்குறேன், அவர் எப்படி மிஸ்டேக் செஞ்சார்? ரெண்டு பேர், நீங்கள்லாம் மூணு பேர் டீமு, இவர் எடுத்து கொடுக்குற பிக்ஸை அதை முதல்ல வந்துட்டு அருண் வந்து பிடிங்கிட்டு போனார், இன்னொரு பக்கம் வந்து மஞ்சரியோட வந்து எல்லாருமே பிடிங்கிட்டு போனாங்க, அது பெரிய தப்பு. அப்படின்னும் போது அவர் என்ன பண்ணுவார், அந்த புடுங்கிறத வாங்க தான் வருவார், புடுங்கிறத வாங்க போகிறாரு. அருண் ட்விஸ்ட் பண்ணி என்ன பண்ணுறாரு, நீ வந்து அடிக்க வரான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கையை பிடிச்சி லாக் பண்ணுறாரு, ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் லாக் பண்ணுறாரு. ஏன் இவருக்கு கராத்தே தெரியும், நல்லா ஹைட்டு பல்கான ஆள், திரும்ப ஒன்று அப்படி சொல்லிட்டு இழுத்து விட்டார்னா என்ன வருது, அவர் எதுவுமே பண்ணல, கம்முன்னு இருந்தார். இவங்களும் பயங்கரமாக லாக் பண்ணாங்க. அதுக்கப்புறமும் இல்லை எனக்கு என் பிரிக்ஸ் வேணும், நான் கஷ்டப்பட்டு எடுத்தது பிரிக்ஸ் வேணும்னு கேட்குறாரு. முதல் கொடுக்க மாட்டேன்றாங்க, திரும்ப தான் வந்துட்டு அதை வாங்க போகிறாரு. அப்போ தான் வந்து ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடக்குது. இவ்வளோ விஷயங்களும் பார்த்துட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து இவர் வந்து அது மேலே உட்காந்துட்டு இருக்கார், நைஸாக வந்து ஜெஃப்ரி வந்து உருவிட்டு போகிறாரு. இதெல்லாம் இப்போ பண்ணும்போது அப்போ காண்டாக தான் செய்யும். அதனால் போனால் இவ்வளவும் செஞ்சுட்டு கடைசியில் வந்து இதெல்லாம் வந்து அவங்க மேலே தான் தப்புன்றாங்க நம்ம சௌந்தர்யா. எப்போ திருந்த போகிறாங்க தெரியல. ஆனால் சூப்பராக ரயான் சொன்னார், என்னென்னா அன்ஃபார்ச்சுனேட்லி நடந்துருச்சு. நான் அதனால தான் உங்ககிட்ட அப்பயே நான் சொன்னேன், இங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, ஜெஃப்ரி சொன்னானோ இல்லை யாரோ சொல்கிறாங்களோ ஏதோ அதை வச்சு அந்த மூமெண்ட்டில் தேவையில்லாமல் வார்த்தையை விடாதீங்க, நான் அப்போத்துலேருந்து சொல்லிட்டு இருந்தேன், நீங்கள் யாருமே கேட்கவே இல்லை, இது இப்போ வந்து இவ்வளோ வினாயாக போயிருக்கு அப்படின்னா திரும்ப அது நியாயப்படுத்துறாங்க. இல்லைடா நான் என்ன சொல்ல வரேன்னா, சரி உர்றா உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லைன்னு. இவங்களுக்கு வந்துட்டு அவர் நடிக்கிற மாதிரி தெரியுதான், நீங்கள் நடிக்கிற மாதிரி எங்கள் எல்லாருக்குமே தெரியுது, நீங்கள் நடிக்கிற மாதிரி எல்லாருக்கும் தெரியுது, நீங்கள் எப்படி ஓட்டு வாங்குறீங்க எல்லாருக்கும் கன்ஃபியூஷனாக இருக்குது. உங்கள் மேலே 1008 விஷயங்களை வச்சுட்டு நீங்கள் திரும்ப ராணுவ மேலேயே வந்து குறை சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். அதே மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இல்லைங்க இதெல்லாம் பிக் பாஸோட கேமு, ARM. இப்போ வந்து போன வாட்டி அர்ச்சனா வின் பண்ணிட்டாங்க, இப்போ வந்து 6ல் வந்து ராணுவ வின் பண்ண வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கருத்தில் போட்டுட்ருக்காங்க. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன விஷயங்கள் தோணுது. அது மட்டும் இல்லாமல் திரும்ப நைட்டானா கூட சௌந்தர்யாவுக்கு இன்னுமே வந்துட்டு அவர் நடிக்கிறாரு, இந்த அம்மா நடிக்கலை, இந்த அம்மாவுக்கு வந்து தோன்றது கரெக்டான விஷயம் இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்களே. ஈவன் டாக்டரோட விஷயங்கள் சொன்னதுக்கப்புறம் பிக் பாஸ் அதை கிளியர் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறாங்களே, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.